வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 64 புதன்கிழமை டிசம்பர் 18, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். என் மாவட்டம் என் பொறுப்பு. பேட்டரி இருசக்கர வாகனத்தில் புதிய கண்டுபிடிப்பு. இளைஞரை வீடு சென்று பாராட்டினார் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி. நேற்றைய நம்பிக்கை செய்தியில் தமது மாவட்டத்தில் மலைவாழ் மக்களுக்காக அரசு கட்டித்தரும் வீட்டை பார்வையிட்ட தேனி மாவட்ட நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி இன்று போடிநாயக்கனூர் அருகில் மீனாட்சிபுரம் கிராமத்தில் திரு சிவமூர்த்தி என்ற பட்டதாரி இளைஞர் மின் பேட்டரி இருசக்கர வாகனத்தில் புதிய கண்டுபிடிப்பாக தனக்கு தானே சார்ஜ் செய்து கொள்ளும் புதிய முன்னேற்றத்தை கொண்டு வந்துள்ளார். மிகவும் ஏழ்மை நிலையில் தொடர் முயற்சியால் சாதித்த இளம் விஞ்ஞானி இளைஞர் சிவமூர்த்தி பற்றிய தொலைக்காட்சி செய்தியை பார்த்த திரு குறிஞ்சிமணி அந்த இளைஞர் தமது மாவட்டம் என்று அறிந்து வீடு தேடி சென்று பாராட்டு தெரிவித்தார். அத்துடன் அவரது முயற்சி முழு வெற்றியடைய தம்மால் என்ற உதவியை செய்வதாக கூறி ஊக்கமளித்து வந்ததாகவும் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் முறைப்படி நடக்க மக்கள் கருத்தை திரட்டிய முத்துக்காப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர். 2025 ஜனவரியில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி முடிவுறும் நிலையில் அதற்கான தேர்தல் அறிவிப்பு ஏதும் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதே நேரத்தில் தேர்தல் உரிய காலத்தில் நடைபெறுமா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்ட முத்துக்காப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு அருள் ராஜேஷ் மக்கள் கருத்தை கையெழுத்து மூலமாக திரட்டி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக துணைத் தலைவர் திரு வரதராசு தெரிவித்தார். இதே போன்று தமிழகம் நெடுகிலும் மக்கள் கருத்தை திரட்டுவது நல்லது என்று அரசு இயல்கள பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி சாதனை. சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருபவர் செல்வி நித்திலா. இவர் டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான 68வது கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் என்று அப்பள்ளியில் பணியாற்றி வரும் லட்சிய ஆசிரியை திருமதி காஞ்சனா தெரிவிக்கிறார். மாணவி நித்திலா அவர்களுக்கு நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. வணக்கம், நான் பசுபதி, நல்லூரிடம், திருநெல்வேலி மாவட்டம். ஐயா, இன்றைய நம்பிக்கை செய்திகள் மிக சிறப்பு. மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகளை இன்றைக்கி நான் பார்த்தேன். அதுலேயும் மண் வளம் காக்கக்கூடிய பாடல்களை ஒளிபரப்புனாங்க. எவ்வளோ சிறப்பானது! பாடலை கேட்கும்போது அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. நம்ம மண் வளம் எப்படி எந்த நிலையை நோக்கி போய்கொண்டு இருக்குது, விஞ்ஞானம் நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. பாடல் பாடிய சகோதரியும் சிறப்பாக பண்ணாங்க. அவங்களுக்கு கைத்தட்டுகள் பல. பாடலை எழுதிய சகோதரி ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அந்த அம்மா வரிகளெல்லாம் ரொம்ப யோசித்து எழுதியிருப்பாங்க. இதை மண்ணை நேசிக்காத ஒருத்தரால் இந்த அளவுக்கு எழுத முடியாது. ஸோ மிக சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு வாழ்த்துகள் பல. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.